தலைவர் தம்பி தலைமையில் இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு ஒன் லைன்ல சொல்லணும்னா இது ஒரு ஃபீல் குட் மூவி. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். டி இந்த மூவி எப்படி இருந்துச்சு, தியேட்டர்ல போய் பார்க்கலாமா, இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் ஷார்ட்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸ்டோரியோட பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தோட பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான் ஜீவா. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு எப்பயுமே ஆகாது. அதுதான் இளவரசு அவர்கள் அண்ட் தம்பிராமையா அவர்கள். இவங்க ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா பல வருஷமா சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல இளவரசு அவர்களோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல தம்பிராமையா அவர்களோட வீட்டுல ஒரு வயசானவர் இறந்து போயிருவாரு. தம்பிராமையா அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு தான் அந்த பாடியை எடுப்பேன் அப்படின்னு ஒரு முடிவோட இருப்பாரு. அதே சமயம் இளவரசு அவர்களோட பொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு தான் கல்யாணமா இருக்கும். இப்போ ஊர்ல இருக்கவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கும். அந்த கிராமத்துல எந்த சண்டைனாலும் ஜீவா தான் வந்து சால்வ் பண்ணி வைப்பாரு. சோ மக்கள் பாத்தீங்கன்னா ஜீவா கிட்ட போய் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கேட்பாங்க. இப்போ ஜீவா இதுக்கு கரெக்டான ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். அப்பதான் அடுத்து வர எலெக்ஷன்லயும் இவர் ஜெயிப்பாரு. சோ என்ன தீர்ப்பு கொடுத்தாரு, எப்படி இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணாருங்கிறத இந்த படத்தோட கதை. இந்த மூவியை டைரக்ட் பண்ணவர் நிதிஷ். இவர் ஒரு மலையாள டைரக்டர். நீங்க இந்த மூவியை பார்க்கும்போது அந்த சாயல் உங்களுக்கே தெரியும். இந்த மூவி பாத்தீங்கன்னா டோட்டலாவே 2 hours தான். சோ ஸ்டோரிக்கு பாத்தீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சூப்பராவே எடுத்திருப்பாங்க. சோ மூவில பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே உங்களுக்கு லாக் அடிக்காது. அதுவே இந்த மூவியோட மிகப்பெரிய பிளஸ். அண்ட் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மெசேஜோட முடிச்சிருப்பாங்க. அது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இம்பாக்ட் கொடுக்கும். மூவில பல இடத்துல காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஜீவா வர சீன்ஸா இருக்கட்டும், இல்ல தம்பிராமையாக்கும் இளவரசுக்கும் நடக்கிற சண்டையா இருக்கட்டும், சோ அதுல வர காமெடிஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. யூசுவலா நீங்க மலையாள மூவிலாம் பாத்தீங்கன்னா நேச்சருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க எங்க பாத்தீங்களா ரொம்ப கிரீனரியா நேச்சரோட ஒன்றி இருக்க மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. இந்த மூவில அதை நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. மூவி ஃபுல்லாவே ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. ஜீவா இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாரு. டயலாக் டெலிவரி எல்லாம் கேட்கவா வேணும், பின்னிருப்பாரு. மூவி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்கா ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருப்பாரு. சோ ஜீவா இந்த படத்துல இருக்கிறது இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். ஜீவாக்கு அப்புறம் இந்த மூவில அதிக இடத்துல ஸ்கோர் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா தம்பிராமையா அவர்களும் இளவரசு அவர்களும். இவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர்ஸ். அதை சொல்லவே வேணாம். அவங்க ரெண்டு பேரோட ஹியூமர் சென்ஸும் பல இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பட் ஆடியன்ஸ் நமக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு என்டர்டெய்னிங்கா இருக்கும். மத்தபடி சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். மியூசிக் இந்த படத்துல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா படம் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. சோ மூவி கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா உங்களை கேரி பண்ணி கொண்டு போகும். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா டைமிங் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, நெகட்டிவ்னு தேடி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் இது சில இடங்கள்ல மட்டும்தான். அதை மட்டும் அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மூவி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருந்திருக்கும். ஸோ இந்த டிடிடி மூவியை நீங்க தியேட்டர்ஸ்ல போய் நீங்க பார்க்கலாம். உங்க ஃபேமிலியோட கண்டிப்பா இது ஒர்த் வாட்சிங் தான். ஸோ இந்த ஷார்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது போல இன்னும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.